ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டேனாவே ஸ்பெஷல் தான். அதுவும் காலையில இந்த கறி குழம்போட இட்லி தோசைங்கிற போது சூப்பரா தான் இருக்கும். அதுவும் கேப்ப களியோட சாப்பிடும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு மசாலாலாம் அரைச்சு தான் மட்டன் குழம்பு வச்சிருந்தேன். நான் எப்படி வச்சிருந்தேன் அப்படின்னா, ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு 2 கிராம்பு, 1 பட்டை துண்டு, காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துட்டு அது கூட கொஞ்சமா கருவேப்பிலை, தேங்காய் போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அதே கடாயில 1 கை சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி அதையுமே அது கூட சேர்த்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் பேஸ்டா கையில இருந்ததுனால 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் அது கூட சேர்த்து அரைச்சிட்டேன். தாளிப்புக்கு இப்ப எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், 1 கை சின்ன வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்து தாளிச்சுட்டு அது கூட நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை வேக வச்சிருந்தேன். அந்த மட்டனையும் அது கூட சேர்த்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டு நான் காரம் பத்தாதனால கொஞ்சமா குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கொதிக்க வச்சு லாஸ்டா கொத்தமல்லி தழை எல்லாம் தூவி இறக்கிட்டேன். களிக்கு எப்படி கருவாட்டு குழம்பு சூப்பரா இருக்குமோ இந்த அரைச்சிட்ட மட்டன் குழம்பு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி